My dear student, Unit 4, inverse trigonometrical function x is 4.5 la. Third sum, find the value of first question is sin inverse of cos of sin inverse of root 3 by 2 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. வேல்யூ தான் கண்டுபிடிங்க, எல்லாத்துக்குமே தனித்தனி வேல்யூ கண்டுபிடிங்க. இது ஒன்று தனியாக, அப்புறம் இது ஃபுல்லாக, அதுக்கப்புறம் வந்து ஃபோல் ஃபுல்லாக ஓகேங்களா. எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கிவன் த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, sin inverse of cos of sin inverse of root 3 by 2ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நம்ம என்ன எடுக்கிறோம், லேட் ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் எடுக்கிறோம். ஸோ லேட் sin inverse of root 3 by 2 equal to x எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. sin inverse இந்த சைட் போச்சுன்னா வரும் sin x equal to root 3 by 2 ஆகிடுமா. நம்மளுக்கு வந்து சைனில் வந்து எப்போ வந்து root 3 by 2 வரும்னா, சைனில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ root 3 by 2 வரும், தீட்டாவோட வேல்யூ பார்த்திங்கன்னா root 3 by 2 எப்போ வரும்னா, சைன் வந்து 60 டிகிரியாக இருந்தால் மட்டும்தான். தட் மீன்ஸ் எனக்கு பை பை 3 இருந்தால் மட்டும்தான். ஸோ எனக்கு சப்ஸ்டிட் பண்ண வரும் root 3 by 2 equal to sin of பை பை 3 ஆகிடுமா ஓகேங்களா. சைன் பை பை 3 ஆகிடும். இப்போ எனக்கு சைன் ஓகேங்களா, சைன் root 3 by 2 இப்போ sin x இருக்குது ஓகேங்களா. சைன் வந்து root 3 இருக்குது, அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பை பை 3. ஸோ எனக்கு சப்ஸ்டிட் பண்ணால் வரும் sin x ஈக்குவல் டு சைன் பை பை 3 ஆகிடுமா. இப்போ சைன் கேன்சல்ஸ்னா எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு பை பை 3 ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ பை பை 3. இப்போ இதுக்கு முன்னே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், கொஷின் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அது சப்ஸ்டிட் பண்ண வரும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் root 3 by 2 வேல்யூ தான் நம்ம வந்து பை பை 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எனக்கு காசு பை பை 3 இது வந்து நம்ம டேரெக்டாக போட்டுடலாம் ஓகேங்களா. இதில் இன்வர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ காஸ் பை பை 3 வேல்யூ எப்போ வரும், காஸ் பை பை 3 வேல்யூ பார்த்தீங்கன்னா 60 டிகிரியாக இருக்கும்போது, தட் மீன்ஸ் 1/2 ஓகேங்களா இருக்கும்போது வரும் ஓகேங்களா. அப்போ இது எப்படி எழுதலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எழுதலாமா. சைன் வந்து எப்போ 1/2 இருக்கும் அப்படின்னா, சைன் வந்து எப்போ வந்து 1/2 இருக்கும்போது அப்படின்னா, சைன் வந்து 30 டிகிரியாக இருக்கும்போது 1/2 இருக்கும். தட் மீன்ஸ் பை பை 6 இருக்கும்போது. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இருக்கா. ஸோ நான் எப்படி எடுக்கலாம், லேட் sin inverse of 1/2 equal to நான் yன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே x கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து yன்ற வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ 1/2 equal to எனக்கு sin y ஆகிடும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா sin பை பை 6, அதாவது 1/2 வந்து பை பை 6 இருக்கும்போது தான் இருக்கும், ஈக்குவல் டு எனக்கு sin y ஆகிடுமா. இப்போ sin கேன்சல் ஆச்சுன்னா y-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு பை பை 6 ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், y-ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். புரியுதா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. தேர்டில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, cot ஓகேங்களா, cot of sin inverse of 3 by 5 plus sin inverse of 4 by 5ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதிக்கலாம். கிவன் த கொஷின் இஸ் cot of sin inverse of 3 by 5 plus sin inverse of 4 by 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் sin inverse of x ப்ளஸ் sin inverse of yன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது ப்ராப்பர்ட்டி 6ல் இருக்குது ஓகேங்களா. இந்த ஃபார்முலா வந்து ப்ராப்பர்ட்டி 6 பிரகாரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் வந்து எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0வாக இருக்கும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1ஆக இருக்கும். எக்ஸ் இருந்தால் இங்கே ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய்யாக இருந்தால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. ஃபார்முலா வந்து கரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்போ வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3/5, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4/5. ஸோ சப்ஸ்டிட் பண்ணனா ஒரு எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/5, ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4/5. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் எக்ஸ் இன்வர்ஸ் அண்ட் ஒய் இன்வர்ஸ். ஸோ சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஓகேங்களா. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஓகேங்களா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/5 ரூட் ஆஃப் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4/5 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4/5 எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/5 ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஸ்கொயர் போடணும், மறந்துட போகிறீங்க ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டிட் பண்ண வரும், சிம்பிளிஃபை பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 டிவைட் பை 5 ஸ்கொயர் இஸ் 25 ப்ளஸ் 4 டிவைட் பை 5 ரூட் ஆஃப் 1 மைனஸ் 3 ஸ்கொயர் 9 5 ஸ்கொயர் 25. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 root of 1 into 25 25 minus 16 divided by 25 plus 4/5 into root of 25 minus 9 divided by 25. ஸோ எனக்கு சிம்பிளிஃபை பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஓகேங்களா. 3/5 root of என்ன வரும் 25 minus 16 is 9 divided by 25 plus 4 divided by 5 root of 16 25 minus 9 is 16 divided by 25 ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்துக்கு வந்து ரூட் எடுக்க போகிறோம். ரூட் எடுத்தால் என்ன வரும் ஆன்சரு, என்ன வரும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ரூட் எடுத்தால் என்ன வரும்னா 3க்கு 9க்கு ரூட் எடுத்தால் 3, 25க்கு ரூட் எடுத்தால் 5. ஸோ ப்ளஸ் 4/5 இன்ட்டு 16க்கு ரூட் எடுத்தால் 4, 25க்கு ரூட் எடுத்தால் 5 ஓகேங்களா. 25க்கு ரூட் எடுத்தால் 5. ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், சைன் இன்வர்ஸ் ஆஃப்
3 3s are 9, 5 5s are 25 plus 4 4s are 16 divided by 5 5s are 25. இப்போ வந்து டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 25 காமன் எடுத்தால் 9 + 16 ஆகிடுமா. ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 25 divided by 25 சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 1 ஓகேங்களா. அப்போது எனக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 கிடைக்குமா. சைன் 1 வந்து எப்போ கிடைக்கும்னா π/2 தட் மீன்ஸ் 90 டிகிரியில் கிடைக்கும் ஓகேங்களா. சைன் வந்து π/2 எப்போ இருக்குன்னா 90 டிகிரியில், அதாவது சைன் வந்து 1 இருக்கும் போது ஓகேங்களா. இப்போ இது எதுவுமே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாமல் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 இஸ் இதுதான் ஓகேங்களா. கிவன் த கொஷின் எடுத்தோம் இல்லைங்களா, இதுதான் வந்து எனக்கு ஈக்குவேஷன் 1. இப்போ 1ல் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் ஓகேங்களா. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். என்ன வரும்னா சைன் வந்து π/2 இப்படி இருக்கும்போது ஓகேங்களா, π/2 இருக்கும்போது என்ன வரும், சப்பின் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண வரும். காட்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது கிவன் த கொஷின் காட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துரும். ஸோ எனக்கு காட் இதனோட வேல்யூ தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அப்போ என்ன வரும் π/2 இதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் π/2. காட் π/2 எப்போ வரும்னா காட் π/2 ஆட் வேல்யூ என்ன வரும்னா 90 டிகிரி, அதாவது 0வாக இருக்கும் ஓகே. அதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். ஸோ இதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு 90 டிகிரின்றது 0 இதனோட வேல்யூ. ஸோ கிவன் த கொஷின் என்ன, காட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு 0. இதுதான் வந்து எனக்கு செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. இல்லை தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் த கொஷின் இஸ் tan ஓகேங்களா. tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதுதான் வந்து கொஷின். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இதெல்லாம் கிவன் த கொஷின் இஸ் ஓகேங்க. கிவன் த கொஷின் இஸ் tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறேன்னா, இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சைன் 3/5 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஓகேங்களா. எனக்கு டயக்ராம் பிரகாரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இதில் எனக்கு சைன் பார்த்திங்கன்னா என்ன வரும், சைன்ன்றது எனக்கு ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனிஸ் ஓகேங்களா. சைன்ன்றது எனக்கு ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனிஸ். காஸ் வந்து எனக்கு அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டெனிஸ். டேன் பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஓகேங்களா. இப்போ எனக்கு சைன்ன்றது எனக்கு வந்து ஆப்போசிட். ஸோ எனக்கு இங்கே 3/5 ஹைப்பர்டெனிஸ் வந்து 5 ஓகேங்களா. இப்போ எனக்கு டேன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இதனுடைய ரெசிப்ரோக்கல் அதாவது சைனு காஸ் ஓகே இதோட ரெசிப்ரோக்கல் பண்ண என்ன வரும், டேன் வருமா. ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எனக்கு வந்து 4/3. இது வந்து 4ன்றது எப்படி வந்துச்சுன்னா, இப்போ எனக்கு இங்கே வந்து BC ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு AB ஸ்கொயர்ட் ப்ளஸ் AC ஸ்கொயர் என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு விடாது. அப்போ என்ன வரும் 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஓகேங்களா. 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் 25 மைனஸ் 9 is 16 ஓகேங்களா. இப்போ எனக்கு √16 வேல்யூ பார்த்திங்கன்னா 4. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு 4. ஸோ எனக்கு tan θ வேல்யூ பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் வந்து 4, அட்ஜசன்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 3 ஓகேங்களா. இந்த வேல்யூ வந்து இப்படி தான் வந்துச்சு புரியுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதேமாதிரி காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2ன்னு இருக்கான். இது எப்படி எழுதலாம், காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா. ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா வரும் எனக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணால் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு எழுதலாம். எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம், காட் இன்வர்ஸ்னு எடுத்துருக்கோமா. ஸோ என்ன வரணும் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/3/2ன்னு இருக்கும். இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம 3/2ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் பண்ண என்ன வரும், tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 ஆகிடுமா. ஸோ இது எப்படி எழுதலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ சைனுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், காட் இன்வர்ஸ்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எனக்கு ஈவன் த கொஷின் இஸ் tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 இதனோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு என்ன வரும், tan ஆஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்க ஓகேங்களா. இது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்னென்னா 3/4 ஓகேங்களா. 3/4 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 ஓகேங்களா. tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 இது வந்து எனக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 இருக்கு இல்லைங்களா. இது என்ன ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோன்னா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் 6 ஓகேங்க. ப்ராப்பர்ட்டி 6 வந்து எல்லா ஃபார்முலாவும் இருக்குது, அதனால் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, tan x ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகேங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் xy இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. யூஸிங் திஸ் ஃபார்முலா. தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் த கொஷின் இஸ் tan ஓகேங்களா. tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதுதான் வந்து கொஷின். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இதெல்லாம் கிவன் த கொஷின் இஸ் ஓகேங்க. கிவன் த கொஷின் இஸ் tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறேன்னா, இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சைன் 3/5 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஓகேங்களா. எனக்கு டயக்ராம் பிரகாரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இதில் எனக்கு சைன் பார்த்திங்கன்னா என்ன வரும், சைன்ன்றது எனக்கு ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனிஸ் ஓகேங்களா. சைன்ன்றது எனக்கு ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனிஸ். காஸ் வந்து எனக்கு அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டெனிஸ். டேன் பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்
ஓகேங்களா. இப்போ எனக்கு சைன்ன்றது எனக்கு வந்து ஆப்போசிட். ஸோ எனக்கு இங்கே 3/5 ஹைப்போடென்யூஸ் வந்து 5 ஓகேங்களா. இப்போ எனக்கு tan வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதனுடைய ரெசிப்ரோக்கல் அதாவது சைனு காஸ் ஓகே இதோட ரெசிப்ரோக்கல் பண்ண என்ன வரும் tan வருமா. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எனக்கு வந்து 4/3 இது வந்து 4ன்றது எப்படி வந்துச்சுன்னா இப்போ எனக்கு இங்கே வந்து பிசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு விடாது. அப்போ என்ன வரும் 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஓகேங்களா. 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் 25 மைனஸ் 9 is 16 ஓகேங்களா. இப்போ எனக்கு √16 வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 3/4 வரும். அதே கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2ன்னு இருக்கான். இது எப்படி எழுதலாம், காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா. ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா வரும் எனக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணால் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு எழுதலாம். எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம், காட் இன்வர்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா. ஸோ என்ன வரணும் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/3/2ன்னு இருக்கும். இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம 3/2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதில் ரெசிப்ரோக்கல் பண்ண என்ன வரும் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 ஆகிடுமா. ஸோ இது எப்படி எழுதலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ சைனுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், காட் இன்வர்ஸ்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எனக்கு ஈவன் த கொஸ்டின் இஸ் tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 இதனோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு என்ன வரும் tan ஆஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே ஓகேங்களா. இது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்னென்னா 3/4 ஓகேங்களா. 3/4 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 ஓகேங்களா. tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 இது வந்து எனக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 இருக்கு இல்லைங்களா. இது என்ன ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் 6 ஓகேங்க. ப்ராப்பர்ட்டி 6 வந்து எல்லா ஃபார்முலாவும் இருக்குது, அதனால் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா tan x ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகேங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் xy இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. யூஸிங் திஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 3/4 வரும். எக்ஸ் ஒய் எப்படி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கும் ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/4 அண்ட் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2/3. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகேங்களா 3/4 ப்ளஸ் 2/3 ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் 3/4 இன்ட்டு 2/3 ஆகிடுமா. ஸோ 3 கெட்டிங் கேன்சல் 1 2s are 2 2 2s are 4. ஸோ இது எப்படி எழுதலாம் tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகேங்களா. tan இன்வர்ஸ் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 3 3s are 9 4 2s are 8 டிவைட் பை 4 3s are 12 ஹோல் டிவைட் பை இங்கே இருக்குது 1 மைனஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 மட்டும் தான் இருக்குது ரிமைண்டர். ஸோ எனக்கு tan ஓகேங்களா tan இன்வர்ஸ் ஆஃப் 9 + 18 8 is 17 17 டிவைட் பை 12 ஹோல் டிவைட் பை வரும் 1லேருந்து ஆஃப் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 டிவைட் பை 2 ஆஃப் மட்டும் தான் வரும். ஸோ இது எப்படி எழுதலாம் tan இன்வர்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் பண்ணனா வரும் 17/12 இன்ட்டு 2/1 ஆகிடும். ஸோ 1 2s are 2 6 2s are 12. ஸோ இது எப்படி எழுதலாம் tan இன்வர்ஸ் ஆஃப் 17 டிவைட் பை 6ன்னு இருக்குமா. 17 டிவைட் பை 6ன்னு இருக்கும். ஸோ எனக்கு இங்கே tan இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் எனக்கு 17/6. இதுதான் வந்து 3rd கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கோ அண்ட் சப்ஸ்கிரைபோ வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து நான் போடணுன்ட்டு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். டீச் பண்ணுறதுலாம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.